ஒட்டக்கூட மேற்கணக்கு சேர்ந்த எங்களது தொழிலாளர்களும் நாங்களும் இந்த சம்பள உயர்வு போராட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் மூலியமாக இதுவரையிலையும் கிடைத்த சம்பளத்துக்கு எங்கள் அரசாங்கத்து மூலியமாக 200 ரூபா கொடுத்ததுக்கு பெரிய நன்றி ஜனாதிபதி அவர்களுக்கு. எமது மக்களுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் எதிர்கட்சி இந்த சம்பளத்தை கொடுக்க வேணாம் தடுக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் மனவேதனையோட கவலை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேரத்தில் இந்த மக்கள் இவ்வளோ ஒரு கஷ்டத்துலயும் இதுலயும் பண்ணிட்டு இந்த ஆள்க மலையத்து மக்கள் சரியான ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி இந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு நாங்க பெரிய ஒரு நன்றி ஒண்ணு அவருக்கு நாங்க தெரிவித்துக்கிறோம். எந்த மலையத்து மக்களுக்கும் எல்லா மலையத்து மக்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்ல. அதனால இந்த இதுக்கு போட்டி போடுறதுக்கோ போராம போடுறதுக்கோ எதுவுமே இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. போட்டியோ போராட்டம் எதுவுமே படாதீங்க. எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்ல தானே. அதே மாதிரி விலைவாசியும் இந்த குறைச்சி இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லதை கொண்டுகிட்டு வர்றதுக்கு பெரிய ஒரு நன்றியை நாங்க தெரிவித்துக்கோம். இவருக்கு வணக்கம். இந்த சம்பள விஷயமா தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த சம்பளம் போராடாமல் ரோட்டுக்கு நாங்கள் போராடாமல் கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல. அதே போல் எங்களுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சரி தயவு செய்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. இந்த தோட்ட மக்களுக்கான சம்பளத்தை கொடுக்க விடுங்க. அதனால நாங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அட்டையிலையும் கொலவி கூட்டுலையும் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த சம்பளம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த முறை தான் எங்களுக்கு போராடாம ரோட்டுக்கு வராம ஸ்ட்ரைக் அடிக்காம கிடைச்சிருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு. எங்க வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நாங்க இன்னும் வளர்க்குறோம். இந்த ஜனாதிபதி வந்த பிற்பாடு எங்களுக்கு இந்த 200 ரூபா சம்பளம் கூட்டி தாரேன்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. நாங்க இந்த போராட்டம் நடத்தாமே எங்களுக்கு இந்த சம்பளம் வந்திருக்குது. இதுக்கு முன்னுக்கு நாங்க ஸ்டேட்ல வேலை செஞ்சதே இல்ல. இப்ப இந்த வேலை செஞ்சு இந்த கொலவி கொத்துறது அட்டகடியில எல்லாம் போயிட்டு வேலை செய்யறோம். தயவு செய்து எதிர்கட்சியில இருந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த சம்பளத்தை எவ்வளவோ வாங்கி கொடுத்தாக்க எங்க பிள்ளைங்களை நாங்க வளர்க்கல. இன்னும் எங்களுக்கு எவ்வளவோ பின்காலத்துல இன்னும் எங்களுக்கு எவ்வளவோ சலுகை இருக்கு செய்யறதுக்கு. நாங்க அதெல்லாம் நாங்க எதிர்ப்பு செஞ்சுதான் நாங்க இப்ப எங்க பிள்ளைங்களை நாங்க வளர்க்கணும். எங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஜனாதிபதிக்கு தான் நன்றி சொல்றோம். ජනාධිපතිතුමාට බොහොම ස්තුතියි අන්ත වෙනවා. අපගේ පඩිය වැඩි කරලා දුන්නට අපි ගොඩක් ඈත ඉඳලා මේ වැඩට පැමිණෙන්නේ. ඔබතුමාට බොහොම ස්තුතියි. අපි වතුකම් කරුවන්ට දුප්පත් අපේ පඩිය වැඩි කරලා දුන්න එක ගැන ගොඩාක් අපි සතුටු වෙනවා. මේ හැමදෙනාම අපි සතුටින් වැඩ කරනවා. ඒ වගේම ඉතින් නැවතත් කියන්න තියෙන්නේ බොහොම ස්තුතියි අපගේ පඩිය වැඩි කරලා දුන්නට. සෙල්වන් සර්. good morning. මේ අපි මේ වතුකම් කරුවෝ ගොඩක් දුප්පතින් ජීවත් වෙන්නේ. ඔබතුමා ජනාධිපතිතුමා ආවන් පස්සේ අපිට සහයෝගයක් ලැබුණා කියන්නේ පඩි වැඩි කිරීමක් ලැබුණා. ඒ නිසා මේ අනිත් මේ තැන් වලින් හැමතැනින්ම අපිට ඇවිල්ලා ජනාධිපතිතුමා මේ පඩි වැඩි කරලා දුන්නා කියලා හැමදෙනාම ගෝරෝසිනේ දානවා. නමුත් එහෙම කරන්න එපා. අපි දුප්පත්නේ. අපි කුණ්ඩැල්ල කාලා මේ දෙබරු කොටලා දරුවෝ ජීවත් කරන්න තමයි අපි මේ රස්සාව කරන්නේ. ඒ නිසා අනිත් මේ කිසිම දෙනෙක් අපිට තරහමරා වෙන්න එපා. ඔබතුමාලා නිස්සද්දව ඉන්න. අපේ ජනාධිපතිතුමා මේ රටට ආවන් පස්සේ අපිට ටික ටික සහයෝගය දෙනවා. අපි දරුවෝ ජීවත් කරන්න ඕනේනේ. ඒ නිසා ඕගොල්ලෝ කිසි දෙයකට ඇවිත් අපිට තර්ජන කරන්න එපා. අපි දැන් මේ පාරට ආවේ කිසිම ස්ට්‍රයික් එකක් නැතුව කිසිම ප්‍රශ්නයක් නැතුව අපිට මේ පඩිය වැඩි කරලා දීලා තිනවා. ඒ නිසා ඔබතුමාලා සියලු දෙනාම සහයෝගය වෙලා අපිට මේ පඩි වැඩි කිරීමෙන් අපි හුඟක් සතුටු වෙනවා. ඒ නිසා මේ ජනාධිපතිතුමාට මේ ශ්‍රී ලංකාවේ හැම එස්ටේට් එකේම ඉන්න කට්ටියට ඕගොල්ලෝ උදව්වක් කරපු හින්දා අපි සියලු දෙනාම ඕගලන්ට ස්තුතිවන්ත කරනවා.